வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, அவர் வேலி அடைத்தார் என்றால் நம்மை அவருக்குரிய சம்பத்துகள் என்று சொல்லி வேலி அடைக்கும்படியாகத்தான். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது உன்னத பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம், உன்னத பாட்டின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம், இவைகளை வாசிக்கும் பொழுது நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், பிரியமானவள், ஆகையால் நான் உன்னை சுற்றிலும் மதில வச்சிருக்கிறேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பல நேரங்களில் யாக்கோபு 4:7 சத்துரு தன் தந்திராயுதங்களை பயன்படுத்தி என் மேன்மைகளை நன்மைகளை தொடும்படி புறப்பட்டு வருவான். நீங்கள் பிசாசின் தந்திரங்களை அறிந்தவர்கள் அல்லவோ, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். என்னதான் பிரச்சனையை கொண்டு வந்தாலும் ஒன்றை மட்டும் மறந்துடாத, என்ன சுத்தி அப்பா வேலி வச்சிருக்கிறார். இந்த வேலியை யாரும் எடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனாயிரம் பேர் உனக்கு முன் நின்றாலும் உன்னை ஜெயிக்க முடியாது. உன்னை தொடுகிறவன் அவரின் கண்ணின் கண்மணியை தொடுகிறான். நீயோ அவருடைய உள்ளம் கையில் வரையப்பட்டிருக்கிறாய். அவர் தன்னுடைய மதிலுக்குள்ளே நம்மை வைத்திருக்கிறார். அவருக்கு சொந்தமான, அவருக்கு சுதந்திரமான, அவருடைய இரத்தத்தின் சம்பாத்தியமாகிய சபை அல்லவா, பிள்ளைகள் அல்லவா, ஜனம் அல்லவா. ஆகவே அவர் யாருக்கும் விட்டுக் கொடுக்க தயாரில்லை. ஆமென் சொல்லுங்க. வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார்.